வணக்கம் அன்புநேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தாங்க நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன். இந்த பதிவுகள் உங்கள் கண்ணில் மட்டும் எதுக்காகப்படுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணும் அப்படின்ற தேடல் கொண்ட நபராக தான் நிச்சயமாக இருப்பீங்க. உங்கள் மனசில் ஆழமாக ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன தெரியுங்களா? இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக நம்ம லைஃப் நாளைக்கு நல்லபடியாக மாறிடும், அதுக்கான நபர் நம்ம தான் அப்படின்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருப்பவர்களுக்கு தான் நம்ம பதிவுகள் அதிகமாக உங்கள் கண்ணில் தென்படுது. ஏன்னா எதை வச்சு நான் இதை சொல்கிறேன்னா, அதற்கான அதிர்வலைகள் என்ன, நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு நல்லதே கண்ணில் படும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் நல்லதே எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். அதனால தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கு. ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். விருச்சிகம் ராசிக்காரருக்கான ஒரு அற்புதமான பதிவு. கார்த்திகை மாதம் ஆரம்பமாக போகுது. ஒவ்வொரு மாதமும் ஆரம்பமாகும் போது எல்லாமே ஒவ்வொருத்தர் மனதிலையுமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக இந்த வருஷமே இப்போ முடிய போது அடுத்த மாதத்தோட. இப்போ 2026 பிறக்க இருக்குது. அப்போ நான் போன சில பதிவுகளே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொன்னேன், ஐயா இந்த நவம்பர் டிசம்பரை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இந்த 2 மாதம் நீங்கள் என்னென்னலாம் விதைக்க போகிறீங்களோ அதெல்லாம் தான் 2026 முளைக்க போகுது. ஆகவே அந்த 2 மாதத்தை கவனமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி இருக்கணுமோ அதற்கான சிந்தனைகளை விதைக்க வேண்டிய நேரம் தான் இந்த 60 நாள். சரிங்களா? அந்த 60 நாளில் இப்போ ஒரு 10-12 நாள் போயிடுச்சு. இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது. சரிங்களா? ஐப்பசி மாதம் நிறைவடைந்து இன்னும் சில நாட்களில் கார்த்திகை மாதம் பிறக்க இருக்குது. ஆன்மீக ரீதியாகவே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தாங்க பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் சில கிரக பயிற்சிகளால் நல்ல மாற்றங்களும் இருக்குது. அது புதிய சில மாற்றத்தை பார்க்க இருக்காங்க விருச்சிக ராசிக்காரங்க. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பதிவை பற்றி சொல்லும்போதே நம்ம ஒரு வார்த்தையில் தான் ஆரம்பிப்போம், ஐயா எல்லாருக்கும் நல்லவங்களாம் உங்களால் வாழ முடியாது. இந்த வார்த்தையை நான் அடிக்கடி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எதுக்காக இதை நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயம். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணி இது நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சு இதனால் ஒரு மைண்ட் டிப்ரெஷனுக்கு போய் அடுத்து அடைய இருக்கக்கூடிய நல்லதை நீங்கள் பெறுவதற்கு நீங்களே டிலே பண்ணிக்காதீங்க. இதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா ஐயா விருச்சிக ராசிக்கார நண்பு உள்ளங்களே, ஆண்களாகட்டும் நீங்கள் பெண்களாகட்டும், இங்கே உங்களை சுற்றி பல நபர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. நாமளும் மனிதர்கள் தான், மனிதர்களுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம மனசு எப்படியோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இங்கே மனசு இருக்குது. ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஒவ்வொரு விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ எல்லோருக்கும் நல்லவர்களாக நீங்கள் வாழ முடியாது. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய சில நல்லது இங்கே சில நபர்களுக்கு கெட்டதாகவும் படலாம். ஆனால் அதுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்ன நடந்தாலும் சரி, கடைசியாக கூட்டி கழித்து பார்த்தோம்னா இறுதியாக நல்லவர்களுக்கு தான் நல்லது நடக்கும். இதை நீங்கள் என்னங்க நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, கெட்டவங்க தான் நல்லா இருக்காங்க, நல்லவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்கன்னு நீங்கள் 1008 விஷயங்கள் சொன்னாலும் நான் நம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம், காலம் சரியான பதிலை கொடுக்கும். குறிப்பாக நல்லவர்களுக்கு, கஷ்டத்தை படுபவர்களுக்கு காலத்தின் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வச்சுருங்க. நீங்கள் மனிதர்கள் மீது வைக்கலினாலும் பரவாயில்ல. ஏன்னா மனிதர்கள் கூட ஏமாத்திடுவாங்க. ஆனால் இந்த காலம் யாரையுமே ஏமாத்தாது. அவரவர்களுக்கான தக்க பலனை கொடுத்தே தீரும். அது குறிப்பாக நல்ல மனசு இருக்கிற உங்களுக்கு பல மடங்கு நல்லது கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஐயா நம்ம பதிவுகள் எப்படி எல்லாருடைய மனதிலும் நல்ல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி. சும்மா ஏதோ வாசனைக்காகவோ இல்லை இதை நீங்களும் வாங்கி போடுங்க, இந்த சாம்பிராணி உங்களுக்கு இந்த சாம்பிராணி போட்டிங்கன்னா திடீர்னு அதிர்ஷ்டம் வந்துடும், இப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்ல கிடையாது. இருக்கிற நடைமுறையில் சாத்தியமான உண்மை என்னவோ அதை தான் நம்ம சொல்லணும். ஐயா ஒன்றும் இல்லை, இதில் இருக்கிற மூலிகைகள் சக்தி வாய்ந்த மூலிகைகள், நல்ல மூலிகைகள், ஒரு மனிதனுக்கு நல்ல அதிர்வலைகளை நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய மூலிகைகளை மட்டும் செலக்ட் பண்ணி அதை காய வச்சு அரைச்சி பொடியாக்கி பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை ரூமில் வச்சு நல்ல மந்திரங்களை, சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி கொடுக்கும்பொழுதே, பேக்கிங் பண்ணி இதை தயாரிக்கும் பொழுதே நல்ல ஒரு வைப்ரேஷனோட வாங்குறவங்களுக்கு நல்லது நடக்கணும்ப்பா வாழ்க்கையில் அப்படின்ற அந்த நல்ல அதிர்வலைகளை மனதில் பதிய வச்சு விதைச்சு தான் நம்ம இந்த சாம்பிராணி தயார் பண்ணோம். அதே போல் அதே மைண்ட் செட்டோட வாங்கினவங்களுக்கு, இப்போ வரைக்கும் வாங்கினவங்க எல்லாருமே நல்லதை எதிர்பார்க்குறவங்க தான் இந்த சாம்பிராணி வாங்குறவங்க எல்லாமே. எல்லோரும் இன்றைக்கி திரும்ப 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 கேட்டது தான் இதற்கான வெற்றி. சரிங்களா? ஆகையால் இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா. சரிங்களா? சரி, இப்போது இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட யோகங்கள் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அதாவது சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஒரு பக்கம் இருக்குது, சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இன்னொரு பக்கம் இருக்குது. இப்படி கார்த்திகை மாதம் முழுவதுமே சில நல்ல மாற்றங்களும் இருக்க தான் செய்யுது.
ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தை விட இதுக்கு முந்தின மாதத்தை பற்றி நம்ம ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். என்னென்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, வருமானம் சார்ந்து தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? ராசியாதிபதி உங்கள் ராசிக்குள்ளேயே 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போகிறார். குருவும் 19ஆம் தேதிக்கு பிறகு ராசியை பார்ப்பதால் பணவரவுக்கான சில வழிகள் உருவாகும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிரகநிலை மாற்றங்கள் வருதுன்னாவே அதை ஒருவேளை உங்கள் காது கொண்டு வந்து சேர்க்குறவங்க அது பயங்கர யோகம் அப்படி இப்படின்னு சொல்லி அதை ஒருவேளை நீங்கள் நம்புனீங்கன்னா அங்கே சில மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு எதுவும் வரலன்றப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னப்பா அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னாரு, ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு எந்த விஷயத்தின் மீது இப்படி ஒரு கேள்வி ஏற்படுகிறதோ அந்த விஷயத்தின் மீது ஒரு சந்தேகம் ஏற்படும். கரெக்டாக? இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிரகநிலை மாற்றங்கள் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னா முழுமையாக நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனுடைய எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கான பலன்கள் உங்களுக்கு வருதோ அது ரிலேட்டடாக நீங்கள் பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் அதனால தான் எப்போவுமே சொல்கிறேன், கிரகங்கள் அதற்கான பலன்களை மாறி மாறி கொடுத்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்நாளில். நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும், நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். சில விஷயங்களில் சில நேரங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி மாறி 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 ஒரு மனிதனுக்கு பலன்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மீதி நீங்கள் எல்லா காலமுமே நல்லதை பெற வேண்டும் என்றால் அந்த பங்கு யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்கிறேன், ஐயா கிரகங்கள் பலன்களை மாறி மாறி கொடுத்தாலும் மனிதன் மாறக்கூடாது. மனிதனுடைய அந்த கட்டுப்பாடுகளாகட்டும், அவர்களுக்கான விதிமுறைகளாகட்டும், அவங்களுக்கு வாழ்க்கைக்கான அந்த கோட்பாடுகளை மீறவே கூடாது. இதுதான் என் வாழ்க்கை, நான் நல்ல நிலைமை அடைய நான் இப்படி தான் இருக்கணும், இந்த விஷயங்கள் தான் நான் செய்யணும், இந்தந்த விஷயத்துக்கு தான் நான் கவனத்தை செலுத்தணும், இந்த நபர்கள்ட்ட தான் நான் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை, ஏன்னா இந்த நபர்கள் சரியில்லை அப்படின்ற மாதிரி சில முக்கிய தெளிவுகளை எடுத்துக்கணும். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருந்தேன், நிறைய எதிரிகள் மாதிரி உங்களுக்கு முன்னாடி தோன்றுவார்கள். அவங்களா நினச்சிக்கிட்டு உங்களை எதிரியாட்ட பார்ப்பாங்க. மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகள்ன்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே அப்பப்போ உங்களை எரிச்சலை உருவாக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சொன்ன விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, கோபப்படுத்தினா கூட நீங்கள் கோபம் அடைஞ்சிடாதீங்க. அதுதான் உங்களை அதற்கு தான் பிளான் பண்ணுறாங்கன்னா அதை நடக்கவே விடாதீங்க. உங்களை மன வேதனைப்படுத்தணும் அல்லது உங்களை கோபப்படுத்தணும்னு நினச்சி யாராவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அந்த இடத்த விட்டு விலகிருங்க அமைதியாக. சரிங்களா? இந்த காலகட்டம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான சில சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்கணும், சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். தன்னிலை மாறாமல், அதாவது தன்னை கண்ட்ரோலில் வச்சுட்டு தான் நீங்கள் எந்த விஷயத்தையுமே பேசணும். குடும்ப விவகாரங்களை ஏன் இதை சொல்கிறேன்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கே தெரியும். முதல்ல அமைதியாக தான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல எந்த விஷயம்னாலும் சரி ஃபேமிலியில் ஏதாவது ஒரு நல்லது நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடணும், இப்படியே பேசி சுமூகமாக பண்ணிடணும்னு சொல்லி விருச்சிக ராசிக்காரங்க போய் ஒரு இடத்துல உட்காந்து, அவங்க வீட்டில் உட்காந்து இல்லை சொந்த பந்தங்கள்லையோ நண்பர்களிடமோ எங்கேயோ உட்காந்து வெளியே பேசுகிறாங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறப்பெல்லாம் சரி ஓகே நம்ம கண்ட்ரோலாக வச்சுட்டு சரியாக பேசி கரெக்டாக இந்த விஷயத்தை முடிச்சிடணும்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆனால் எதிர்முனையில் இருப்பவர்கள் பேச பேச வாக்குவாதங்கள் போக போக கடைசியாக அங்கே பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க எதிர்பாராத சில விஷயங்கள் கோபத்தில் பேசக்கூடிய நபர்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க தப்பு அப்படின்ட்டாவே அதை ஏற்றுக்க மாட்டாங்க, பொறுத்துக்க மாட்டாங்க. அப்போ பேசக்கூடிய விஷயங்கள் நியாயமற்று இருந்தால் பொங்கி எழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், என்னென்னா ஐயா இங்கே சில நபர்கள்ட்ட நீங்கள் சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சொல்லியும் கேட்கல அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லியும் கேட்கல அப்படின்னா அப்புறம் நீங்கள் உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இங்கே நீங்கள் அடைய வேண்டிய நல்லதை பெறுவதற்கான நேரங்கள் கடந்து கொண்டே இருக்குது, அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடு மனை சொத்து இது சார்ந்த விஷயங்களில் அந்த பத்திரங்களை ஒரு முறைக்கு இருமுறை கண்டிப்பாக சரி பார்க்கக்கூடிய நேரம். சரிங்களா? அதாவது இந்த 12ஆம் தேதி, அதாவது இந்த சுக்கிரனினால் வரக்கூடிய சில மாற்றங்கள். சரிங்களா? அப்போ சுக்கிரனும் ராசிக்குள் தனது சொந்த வீடான 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது தன்னை சுற்றி உள்ள எல்லா விஷயத்தையுமே விருச்சிக ராசிக்காரங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க.
எதுக்காக பேசுகிறாங்க, எதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்க, என்ன தேவைக்காக நம்மள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்ற சில இதுவரை கவனிக்காத சில விஷயங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. நான் இதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், ஐயா நீங்கள் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை நல்லபடியாக நீங்கள் நினச்ச மாதிரி அடையணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி அப்படி நல்ல வாழ்க்கை வாழ்கிறது பயங்கர கஷ்டம்னு நினச்சிடாதீங்க. சரிங்களா? சரியான முறையில் சரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க அமைதியுடன் இருந்து தனக்கான வேலையை, தனக்கான முயற்சிகளை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு நபராக தான் இருக்கணும். எங்கேயும் கோவப்பட்டோ வார்த்தைகளை விட்டோ தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்கிட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிடாதீங்க. சரிங்களா? ஆகவே இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிதானத்துடன் வெற்றியை பெற வேண்டிய காலகட்டம். இந்த கார்த்திகை மாதம் வழிபாடுகள் எல்லாமே மேற்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு மனதார வழிபாடுகளை மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை பெறலாம். முருகனுடைய வழிபாடும் சிவபெருமானினுடைய சக்தியால், சிவபெருமானுடைய அருளால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.